ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மசாலா வடை செய்யலாம். மசாலா வடை செய்கிறதுக்கு கடலப்பருப்பு, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி, இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வைக்கக்குள்ளே ஒரு கழுவிட்டு வைங்க. 2 மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து காஞ்ச மிளகாவை போட்டுருங்க. காஞ்ச மிளகா போட்டுட்டு கடலப்பருப்பு ஊறம் தள்ளி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு கொரப்பாக ஓட்டிக்கிங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு எல்லாத்தையும் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வாங்க. வச்சுக்கிங்க. ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது. கொரப்பாக அரைச்சாதான் வடை நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு. கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா இப்படி பிசைஞ்சி விட்டு சேருங்க. பிசைஞ்சி விட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிங்க. பிசைஞ்சிக்கின்னு எண்ணெயை காய வச்சு வடையை போடலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடையை தட்டி போட்டுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வடை செவந்து வந்ததும் வடை எடுங்க. வெள்ளையாக எடுத்தால் நல்லா இருக்காது. மசால் வடைலாம் கொஞ்சம் செவந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வடை நல்லா செவந்து வருது பாருங்கள். கிரிப்ஸியாக மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில்.